கடையில் எதுவும் கிழிக்கிறாங்க, புல்லுலாம் கிடக்கு. காலடியை பார்த்து வச்சு வாங்க. இந்த சைடாச்சும் போயிருக்கலாம். வான்கோழி காட்டு சமையல் ஒரு காட்டுறோம். செம்மையா சமைக்கிறோம், பயங்கர மரிச்சிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டி. எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம் யூ. உரிச்சு தள்ளுங்கடா. நானே பிச்சுக்கிறேனே, அப்புறம் கணக்கு சொல்லுவீங்களே யார்கிட்ட? சரி சரி. அடி ஆத்தாடி, இதுவே இதிலே கை வந்துருமோ இருக்கா? பரட்டோலி கூட இதுல கை வச்சுட்டு கணக்கு சொல்லுவீங்களே. கண்டன பைய தான் ஜெயிக்கும், அதனால தண்ணி படம் போடு 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 போடு. மூஞ்ச போட்டான்டா. கரெக்டா இருந்தா புரட்டா வரட்டா. சரியான சுடுதுனே, போட்டு முக்கி எடுத்துருப்பான். அந்த பக்கம் பாரு, அவங்க என்னமோ வந்து நிக்கிறாங்க. இல்ல புரியல, முதவே பிடிங்கிட்டேன். வேடிக்கை பாக்குறேன், சோவா காட்டிடுவான். நான் போய் வெங்காயம் போட்டெல்லாம் உரிப்பான். இல்ல வெங்காயம் போட்டு எடுத்து வை, அவன் வந்துடட்டும். நமக்கு வந்து ஒரு படம் பாக்குறோம்ல. நறுக்கிற மாதிரி எடுத்து போடுவேன். நறுக்கிறேன் ஐநா முடியா உட்காரு உட்காருங்க, அப்படியே பாருங்க. ரொம்ப நேரம் மானை நமக்கு நல்லா ஒத்துழைக்குதுன்னு நம்ம அஜால்ட்டாகவும் இருக்க முடியாது. மழை வெங்காயம் தான் சின்ன வெங்காயமா இருக்கு, ஆனால் பெரிய விலை. அடுப்பு எரிக்கையில் கையை சுடுது, கிண்டையில் வந்து காலில் என்ன தெரிவிக்கல வழியை மறந்து போயிட்டு இந்த ஆடு மேய்க்கிற தாத்தா கிட்ட கிட்ட போய் கேட்க முடியாது. இந்த என்ன மிளகா இது உரிக்க வந்துகிட்டே இருக்கு, இல்லையா? பண்ண முடியும். அந்த இடத்துல ஒரு பாம்பு கிடக்குனே எப்பவுமே, அந்த இடத்துல போயில கவனமா போகணும். அது கீழே கட்டின வயல்ல சத்திரத்துல 50 கரையும் வெட்டி தள்ளி விட்டியடா. திறமைக்காரன் பாசே போடா டுபாக். அந்த அப்படின்னு கொலை போட்டுக்கிட்டு மயிலு கத்து நானும் தான் உரிச்சேன். மிளகா காம்பி ஆனாலும் இந்த காத்துக்கு எல்லாம் சேர்ந்தாதான் பட்டாங்க. மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். நில்லு. சின்ன வட்டம் இல்லாம பெரிய வட்டம் எல்லாம் குத்து மாதிரி வட்டத்தை போட்டு விடு. குத்துக்கள் தானே குத்துக்கள் கொஞ்சம் உயரம் போது. எடுத்துக்கோ, பக்கத்துல போட போறேன். அப்படியா பச்சை தண்ணி போதும். அரைச்ச மஞ்சள் சாந்து நறுக்கின வான்கோழி கறி. அப்படியே பரவனாப்புல கிண்டி விட்டுக்க, எங்க கிண்டி விட்டுக்க. சுடுதோய் என்னடா ஏன் ஏரியால வந்து அடி போடு. கிண்டி விட நல்லா. கல்லுப்பு ஓப்பனா இருக்குல்ல. எடுத்துட்டாவே கீழே வச்சுக்கிடுவோம். தெரியுது கீழே வைங்க. போட்டாச்சு. சாப்பிடணும் போல எடுத்து சாப்பிட. செக்கில் ஆட்டினா சுத்தமான நல்லெண்ணெய்.
சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, வேக வச்ச வான்கோழி கறி, அடுத்து வச்சு விட்றா. எடுத்து வைப்போமா? வை 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 கறிலாம் அப்படியே கொஞ்சம் வாங்கி வை. உள்ள சோறு மாதிரி இருக்கும் அதுக்குள்ள. அப்படியே அருமையா இந்த பூக்களை ருசி தான். ஆஹா விருந்துனா விருந்து. விழுந்து மற்ற யாம் தாழ்றிய ஆஹா மிளகா சாப்பிடுங்க. நல்லெண்ணெயில வதக்குன பட்டை மிளகா நல்ல காரசாரமா எலும்பு மச்சையோட இருக்கு. நல்லெண்ணெயில வதக்குனா எல்லாமே டேஸ்டாக இருக்கு. நல்ல அமைதியான காட்டுக்குள்ள வான்கோழி திறக்கல் கமகமன்னு நல்லெண்ணெய் ஊற்றி தட்டி போட்ட சின்ன வெங்காய பூண்டுலாம் சேர்த்து அதை நல்லா முருக விட்டு அதோட காரசாரமாக குண்டு மிளகா சேர்த்தது உண்மையிலே வேறு லெவல். அதோட நம்ம வான்கோழி கொட்டி திறக்கி எடுத்து சாப்பிடும்போது நல்ல கமகமன்னு வான்கோழி திறக்கல் வேறு லெவல். அப்பப்போ மழை வருது, அப்பப்போ வெயிலும் வருது. இருந்தாலும் வான்கோழியை விடலையே, வதக்கி போட்டு ஒரு காட்டு காட்டியாச்சு. அது ஆட்டுக்கறி குழம்போட